உங்கள் வீட்டில் இருக்கிற மாமரம் உரம் கொடுத்தும் பல வருடங்களாயும் காய்க்கல் என்று சொன்னால் அது இந்த மாதிரி அதிகமாக பூக்க வச்சு பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டங்களின் அதிசயத்தை இப்படி பார்க்கணுமா இருந்தால் நான் சொல்கிறத நீங்கள் பண்ணி பாருங்கள். வீடியோவின் எண்டிங்கில் இந்த கிராஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்ற பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன். சிலர் கேட்டிருந்தீங்க இந்த புட்களை எப்படி பராமரிக்கிறேன். ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் என்னுடைய ஹோம் கார்டனை பற்றி போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாமரத்தை எப்படி இப்படி அதிகமாக காய்க்க வைக்கிறது, அதுக்கு ஏதாவது உரம் கொடுத்தீங்களா இல்லை வேறு ஏதாவது செஞ்சீங்களா அப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஹோம் கார்டனை போட்ட வீடியோவில் நிறைய பேர் வந்து அதை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ இந்த வீடியோவில் எங்கட வீட்டு மாமரத்தை நாங்கள் இப்படி காய்க்க வச்சோம்ன்றதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாமரத்தை பற்றின ஒரு சின்ன ஸ்டோரி என்று சொல்கிறேன். அந்த மாமரத்தினுடைய வயசு வந்து 10 வருஷம். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட அம்மா வந்து இந்த மாமரத்தை வாங்கி நாட்டியிருந்தாங்க. அப்போ இந்த மாமரத்தை வாங்கும்போது விற்கிறவங்க சொன்னாங்க 3 வருஷத்துலேயே சின்ன மரத்தில் காய்க்குமெண்டு. ஸோ நாங்கள் வந்து ஏமாந்துட்டோம். 3 வருஷத்தில் அந்த மரம் காய்க்கையும் இல்லை, ரொம்பவும் சிறுசாக இருந்துச்சு. ஸோ 7 வருஷங்களுக்கு அப்புறமா தான் இந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக காய்க்க ஆரம்பிச்சுது. வருஷத்தில் 2-3 காய் அவ்வளோதான். 10 பூ வந்துச்சுன்னு சொன்னால் 5 காய் காய்க்கும். அதில் 2 காய் தான் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். அப்படி தான் காய்ச்சி கொண்டு இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த தடவை தான் இந்த மாதிரி அதிகமாக காய்ச்சிருக்குது. 1 வீக்குக்கு முன்னாடி இப்போ இருக்கிறத விட அதிகமான மாங்காய்கள் இந்த மரத்தில் இருந்துச்சு. அதில் சில காய்களை நாங்கள் பறிச்சிட்டோம். சில காய்கள் வந்து காற்று அதிகமாக அடித்ததால் சொரிஞ்சிட்டுது. இப்போ இவ்வளோ தான் இருக்குது. 10 வருஷம் காய்க்காமல் இருந்த இந்த மரத்தை இப்போ நாங்கள் எப்படி இதை காய்க்க வச்சோம்னு சொன்னால் உரங்கள் எதுவும் நாங்கள் போட இல்லை. இந்த மரத்தினுடைய அடியை பாருங்கள், 2 கிளைகள் இருக்குது. அதாவது 2 பெரிய மரக்கந்துகள் இருக்குது. அதனுடைய பட்டையை உரிச்சு எடுத்துக்கிறோம். பட்டை என்று சொன்னால் அதாவது அந்த மரத்தினுடைய அந்த 2 கந்துகள் தோலையும் இந்த மாதிரி வெட்டி உரிச்சு எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து செய்கிறது மூட நம்பிக்கை அப்படின்னு தான் நான் இவ்வளோ நாட்களும் நினைச்சிருந்தேன். பழையாக்கள் சொல்லுவாங்க இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி, நான் நம்புறதில்லை. ஸோ இது நான் முதல் முறையாக நம்புறேன். இதை வந்து நாங்கள் செய்யலை, எங்களோட ஃபெமிலியிலேருந்து ஒரு நபர் தான். அவர் சொன்னார் இந்த மாதிரி காய்க்காத மரத்தை இந்த மாதிரி ஃபுல்லாக பட்டையை உரிச்சு போட்டு விடுங்க, அந்த மரம் குயிக்கில் காய்க்கும் அப்படின்ட்டு. ஸோ அவர் இந்த பட்டையை வெட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் எங்களுக்கு ஏசினாங்க, ஏன் இந்த மரத்தை இப்படி பட்டை அடிக்க விட்டுனீங்க, மரத்தினுடைய பட்டையை இப்படி வெட்டி எடுத்ததால மரம் செத்து போயிரும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, இந்த பார்க்குற எல்லாருமே அந்த மரம் செத்துரும், இன்னும் அந்த மரம் பட்டு போயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமலே போய்த்துது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதை உரம் போட்டிருந்து அதை காய்க்க வச்சிருக்கலாமண்டு. நாங்கள் நிறைய தரம் உரமெல்லாம் போட்டு பார்த்தோம், அதெல்லாம் சரி வரையில், அப்படி நாங்கள் கைவிட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு வேலையை செஞ்சோம். இந்த மரத்தில் கிளைகளினுடைய பட்டையை இப்படி உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1.5 மாதம் இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சுது. அந்த பூக்களை நீங்களே பாருங்க, மரத்தினுடைய அந்த தோலை உரிச்செடுத்து 1.5 மாசத்துல வந்து இந்த மாதிரி தான் பூத்திருந்துச்சு. நிறைய பூக்கள், அவ்வளோ பூக்கள் பூத்திருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. பாருங்க, இது அப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஸோ இந்த மாதிரி தான் பூக்கும் ஃபெஸ்ட்டுக்கு. பூத்து கொஞ்ச நாள்லேயே நிறைய பிஞ்சுகள் வந்திருந்தது. அந்த டைமில் கொஞ்சம் மழை பெஞ்சதால சில பிஞ்சுகள் வந்து சொரிஞ்சிட்டுது. இல்லாட்டி இந்த மாமரம் ஃபுல்லாக இன்னும் அதிகமான காய்களாக இருக்கும். பட் எப்படியோ அவர் சொன்ன மாதிரி அந்த வெட்டினதுக்கு அப்புறமா குயிக்கிலே பூத்து குயிக்கிலே இந்த மாதிரி இவ்வளோ காய்கள் வந்திருக்குது. எனக்கு உண்மையிலே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருமே உரம் போட்டு தான் மரத்தை காய்க்க வைப்பாங்க. இப்படி மரத்துக்கு அநியாயம் செஞ்சு காய்க்க வைக்கிறன்றது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இதை தான் முதல் முறையாக பார்க்குறேன். இந்த அனுபவங்கள் உங்களுக்கு யாருக்காவது இருக்குதா? இந்த மாதிரி இப்படி யாரும் காய்க்க வச்சிருக்கிறீங்களா காய்க்காத மரத்தை அப்படின்னு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. சிலர் கமெண்டில் இந்த கிராஸை பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த கிராஸ் எங்கே வாங்கினீங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க, இதை எப்படி பராமரித்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கிராஸினுடைய பேர் வந்து பேர்ல் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கார்டனில் அழகுக்கு இந்த மாதிரி வைக்கிறது. இப்போ தான் இதை எங்கட வீட்டில் இந்த மாதிரி அழகுக்கு வச்சிருக்கிறேன். ஸோ இந்த கிராஸோட ப்ரைஸ் வந்து 1 அடி அகலம் 1 மீட்டர் நீளத்தில் வந்து இந்த கிராஸ் 2700-3000 கிட்ட வருமென்று நினைக்கிறேன். நான் ஒரு துண்டு தான் வாங்கி வச்சேன். இது வந்து இப்போ இந்த மாதிரி வளர்ந்துருக்குது. இதை நான் 10 வருஷமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. நீங்கள் வந்து அடிக்கடி இதுக்கு தண்ணி கொடுத்து இது நிலத்தை ஈரப்பதமாக வச்சிருக்கணும். அடுத்தது வந்து இதுக்கு நீங்கள் உரம் ஒன்றும் போட தேவையில்லை. ஆனால் அது அதிகமாக வளர்ந்து வரும்போது நீங்கள் வந்து அதை கட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி அழகான லுக்கில் இருக்கும். அதிகமாக வளர விட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப பெருசாக போய் அசிங்கமாக போய்த்திரும். இந்த மாதிரி ஒரு லுக்ஸில் வராது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சறதால இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்குது. இதை மறுபடியும் நான் இதை ஷேப் பண்ணி வெட்டணும். இப்போ 2 நாள் அதிகம் காத்தடிக்கிறதால வேறு மரத்து இலைகள் எல்லாம் கிராஸுக்கு மேலே விழுந்து கிடக்கிறதால இதில் லுக்ஸ் வந்து கொஞ்சம் நைஸ் இல்லாமல் இருக்குது இன்றைக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா இன்னும் பியூட்டிஃபுல்லான லுக்ஸில் இருக்கும். பங்களா சைட்லேயே நாட்டி இருக்கிறேன். அதுவும் வளர்ந்து வந்துன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். யார் வீட்டு கார்டனில் இந்த கிராஸ் இருக்குது, யாரெல்லாம் இதை மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிறைய வகையான கிராஸ் இருக்குது. ஆனால் என்கிட்ட இருக்கிற கிராஸ் வந்து இந்த பேர்ல் கிராஸ் தான். மற்ற கிராஸ்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ஆசை தான், பட் இருந்தாலும் எனக்கு இடம் இல்லை. ஸோ உங்களோட வீட்டில் என்ன கிராஸ் இருக்குன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி அதோட என்னுடைய ஐடியும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பை.